வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய சினி பூத்து. சினிமா பத்தின நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம்பு பத்தி தாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சிம்பு என்னப்பா பண்ணாரு, அவர் பாட்டுக்கு படம் நடிச்சிட்டு இருக்காரு, திடீர்னு உடம்பு குறைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் அவருடைய நடிப்பு தாங்க இப்ப பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு பெரிய பெரிய இயக்குநர்களுக்கும். புரியல. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தோம்னா இப்ப அவருடைய கரண்ட் ப்ராஜெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது STR48 ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, தக் லைஃப் படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது இல்லாம இன்னும் அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட்டும் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வரிசையில ஃபர்ஸ்ட் நம்ம தக் லைஃப் எடுப்போம். ஸோ தக் லைஃப்ல ஆல்ரெடி ஜெயம் ரவி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, துல்கர் சல்மான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஜெயம் ரவிக்கும் மணிரத்னம் வந்து முட்டிக்குச்சேப்பா, ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பொன்னியின் செல்வன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நமக்கு நிறைய செய்தியெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் சும்மா வதந்தியா இருக்கும்பா அப்படின்னு நம்ம நினைச்சா நிஜம்தாங்க. அதனால தான் வந்து ஜெயம் ரவி இப்போ இந்த படத்தை வந்து விலகி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் துல்கர் சல்மானும் போயாச்சு, ஜெயம் ரவியும் போயாச்சு. வேற என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்ட்ல அவங்க ரெண்டு பேரும் வேணுமே அப்படின்னு நினைச்சு அப்படியே மனந்தளராம இருந்த மணிரத்னம் என்ன பண்ணிருக்காரு, பேசாம நம்ம ஸ்கிரிப்டை மாத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சிம்பு அண்ட் கமல் இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே மையமா வச்சு இந்த படத்துடைய ஸ்கிரிப்டே நான் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் யாருமே அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சுற்றி இருக்கக்கூடிய கதைக்களை மட்டும்தான். அண்ட் ஆஸ் பர் த பிளான் யாரெல்லாம் காஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்கெல்லாம் வந்துட்டோம். பட் இப்போ வரைக்கும் தக் லைஃப் உடைய தூண்கள் அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். அண்ட் இன்னொரு பக்கம் ஐஸ்ரீ கணேஷ் இருக்கார்ல, அவரும் வந்து சிம்பு வச்சு நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கும் சிம்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொடுத்தல் வாங்கல் என்னன்னா இன்னும் நிறைய படம் பண்ணுவோம், பெரிய லாபம் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சின்ன சின்ன பட்ஜெட் படமாக எடுத்துட்டு இருக்கீங்க, பெருசாக நான் உங்களுக்கு ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சரி நல்லபடியாக நமக்கு படம் வந்துன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கதான் வச்சாரு பாருங்க ஆப்புன்ற மாதிரி. திடீர்னு இப்போ தக் லைஃப்குள்ள கமிட் ஆயிட்டாரு. அதே மாதிரி STR48 கமிட் ஆயிட்டாரு. இவரை நம்பிக்கிட்டே இருந்தானா நாம அப்படியே தலையில துண்டப்பட்டு போக வேண்டியதுதான். பேசாம ஒண்ணு பண்ணுவோம், நம்ம இதுக்கப்புறம் சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுக்கக்கூடாது, ஒன்லி பெரிய பட்ஜெட் தான் போறோம், கமல் அண்ட் ரஜினி கிட்ட பேசணும், கால் ஷீட்டை வாங்குறோம், அவரை வச்சு படம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கிறதா ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுடைய சுத்து வட்டாரத்துல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. சரி, நல்ல விஷயம் தானே. குட்டி குட்டி படமா எத்தனை தான் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, பெரிய படமா ஒன்று பார்க்கலாம். அதை விட்டு போனா STR48 படம் தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தேசிங்க பெரியசாமி பேசாமல் நம்ம ரஜினிகாந்த் கிட்ட கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கதையை சொன்னால் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டதாகவும் வேற வழி இல்லாமல் மறுபடியும் ஸ்கிரிப்டை பண்ணிட்டு இருந்தாரு. பட் இதில் ரஜினிக்கு பதிலாக வேற யாரை ரீப்ளேஸ் பண்ணான்னு பார்த்தா ஒன் அண்ட் ஒன்லி சிலம்பரசன் தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சிம்பு கிட்ட கதை சொல்லி அது ஓகே ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ஹீரோயின் சிம்புக்கு வேணும்பா. ஏன்னு கேட்டால் இதில் சிம்பு தானே டுவல் ஹீரோ, அவங்களே வில்லன் அவங்களே வந்து ஹீரோ. ஸோ அதனால ரெண்டு கேரக்டர், அதனால தான் முடிய கூட வெட்டாம அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அது ஒரு சரித்திர படம். அதெல்லாம் ஓகே. ஒரு ஹீரோயின் கீரா அத்வானி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாமாப்பா. பேசிட்டு இருந்தாங்களாம், கீராவும் சரி நான் நடிக்கிறேன் சும்மா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஓகேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொரு ஹீரோயின் யாரா இருக்கும், பேசாம கீரா அத்வானியை டூவல் ரோலா போட்டுருங்க. ஏப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நடக்குமா நல்லா இருக்குமா அப்படின்லாம் பேசினாலும் சிம்பு ஒத்துக்க மாட்டார். அவருக்கு 2 ஹீரோயின்ஸ் தான் வேணும் அப்படின்றதுனால வேற ஒரு ஹீரோயின் கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட் வரும். ஸோ சிம்பு மலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு திரையுலகத்தில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி அப்டேட் இல்லாமையா இருக்கும். பட் இதான் அவரை பத்தி கிடையாது, அவர் படத்தை பத்தி. கூலி அப்படின்ற படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லும் போதே ஆல்ரெடி நீங்க லோக்கி யூனிவர்ஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க, பட் இது லோக்கி யூனிவர்ஸ்லயும் வேற மாதிரி ஒரு யூனிவர்ஸா இருக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது சீக்கிரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த படத்துல ரன்வீர் சிங் தான் வந்து மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது அவரெல்லாம் எப்படி காட்டுவாங்கப்பா, ஆல்ரெடி அவர் ரொம்ப அசுரத்தனமா நடிப்பாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா வெயிட் பண்ணுங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப திடீர்னு ரன்வீர் சிங் இந்த கூலி திரைப்படத்துல இருந்து விலகி இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. ஏங்க இப்பதான் அவரை வச்சு முக்கியமான கேரக்டர், அவர்கிட்ட எல்லாம் பேசியாச்சு அப்படின்னு சொன்னா எதனால விலகினாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ரன்வீர் சிங் கிட்ட சொன்னது சம்பளம் பத்தலையா. என்னன்னா நாங்க ஒரு சம்பளம் கேட்கிறோம், அதை வந்து கொடுக்க மாட்டாங்க, தனக்கு இது வந்து பெரிய கம்பெனியோட ப்ரொடக்ஷன் தான், தரலாமே அப்படின்னு சொன்னா தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதை விட்டுருவோம், அடுத்தது வாங்க அப்படின்னு பார்த்தா லோக்கி கேட்கிற கால் ஷீட் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, பிஸி இன் பாலிவுட், நானும் இங்க நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன கேட்டா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி பரவாயில்ல போங்க, நீங்களாம் என்ன வேற ஆளா இல்ல, ஆக்சுவலா இது ஒரு பேன் இண்டியா படம்ன்றதுனால நமக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க, அதனால பேசாம மறுபடியும் வேட்டை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் லோக்கி வேட்டை ஆரம்பிச்சிருக்காராம். அடுத்தது யாரை செலக்ட் பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு படம் வருது அப்படின்னும் போது அந்த படத்தை அதர் லாங்குவேஜ்லாம் எப்படி பாராட்டுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அப்படிப்பட்ட வரிசையில் சின்ன பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் தான் பார்க்கிங்ன்ற படம். இந்த படத்தை நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ண போறாங்களா. எஸ், ராம்குமாரோடைய இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் மற்றும் பலருடைய நடிப்புல உருவான திரைப்படம் தான் பார்க்கிங். இந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்லயும் நல்ல ஒரு வரவேற்புங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் நடக்கிற கூத்து தானே, யாரு தான் வண்டியை பார்க் பண்றதுக்கு ஈஸியா விடுறாங்க, யாராவது ஒருத்தருக்குள்ள சண்டை வந்துடும். அப்படி அந்த சண்டையை மையமா வச்சிருந்தனாலே இந்த படம் ஹிட். சரி ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் தான் எப்படின்னு பார்த்தா ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படிதான் இருக்குது போல.
எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படத்துடைய ரீமேக்கோடைய அத்தாரிட்டியை வாங்கியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக பார்த்தோம்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி இந்த லாங்குவேஜெல்லாம் இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்காக அத்தாரிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா, அந்த படத்துடைய கதை எப்படி இருக்கும், தன்னுடைய கர்ப்பிணி மனைவிக்காக ஒரு காரை வாங்கணும்னு நினைக்கிற ஹரிஷ் கல்யாண் காரை வாங்குறாரு. எம்எஸ் பாஸ்கரோடைய வீடு கீழே, ஹரிஷ் கல்யாணோட வீடு மேலே. அங்கே பார்க்கிங் வேணும் அப்படின்றதுனால பார்க்கிங்கில் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அப்போ எப்போவுமே விட்டுட்டு இருந்த எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய 2 வீலரை விடுறதுக்கு பயங்கர சிரமமாகுது. ஏன்னா நானும் ஒரு காரை வாங்க, அவரும் ஒரு காரை வாங்க, பார்க்கிங்குள்ளே பிரச்சனை. அதனால் 2 நல்ல மனசும் பிரிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்கல்ல. இது உங்களுக்கு மட்டும் இல்லை சாப், எங்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி குஜராத்திலேயே இந்த படத்தை ரீமேக் பண்ணலாம்பா அப்படின்ற மாதிரி எல்லா வீட்லையும் இது நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பிரச்சனையை மையமா வச்சு நிறைய படத்துல ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய கண்டென்ட்டோட நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாஸ் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.